என் தங்கமே, அந்த அழகான பயணத்தின் அமைதியான நடை உன் வாழ்க்கையின் உள்ளார்ந்த அர்த்தத்தை மெதுவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ முன்பு எண்ணியிருந்த பல கேள்விகளுக்கான பதில்கள் இப்போது மெதுவாக உன் மனத்தின் ஆழத்தில் தோன்ற ஆரம்பிக்கின்றன. சில பதில்கள் வார்த்தைகளாக வராது. அது ஒரு உணர்வாக வரும். ஒரு நிம்மதியாக வரும். ஒரு மென்மையான தெளிவாக உன் உள்ளத்தில் தோன்றும். நீ கவனித்தால் உன் மனம் இப்போது முன்பை விட சுமை குறைந்ததாக இருக்கும். நீ நீண்ட காலம் தாங்கியிருந்த ஒரு மறைந்த சோகத்தின் சுமை மெதுவாக கரைந்து கொண்டிருக்கிறது. அது போகும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் உருவாகிறது. அந்த வெளிச்சம் தான் உன் ஆன்மாவின் உண்மையான ஒளி. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை அமைதியாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அந்த அனுபவங்கள் நம்மை உள்ளிருந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்போது நீ அந்த மாற்றத்தின் நடுவில் நிற்கிறாய். அது மெதுவாக இருந்தாலும் மிகவும் வலிமையான மாற்றம். நீ முன்பு சந்தித்த சிரமங்கள் உன் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தடைகள் என்று. ஆனால் இப்போது அந்த கேள்வி மெதுவாக ஒரு புரிதலாக மாறுகிறது. அந்த தடைகள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை. அது உன் ஆன்மாவின் சக்தியை விழித்தெழச் செய்தது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த விழிப்பு மிகவும் அரிய ஒன்று. அது வந்தவுடன் மனிதன் உலகத்தை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். முன்பு முக்கியமாக தோன்றிய பல விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாது. ஆனால் உண்மையான மதிப்பு கொண்ட விஷயங்கள் மட்டும் மனதில் தெளிவாக தெரியும். நீ இப்போது அந்த நிலைக்கு வருகிறாய். உன் மனம் மெதுவாக அமைதியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் பயம் இல்லை. அவசரம் இல்லை. அங்கே ஒரு மென்மையான நம்பிக்கை மட்டும் உள்ளது. என் தங்கமே, வராகி அம்மன் உன் அருகில் நின்று அந்த நம்பிக்கையை காக்கிறாள். அவள் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை வலிமையாக்குகிறாள். உன் வாழ்க்கையில் மறைந்து இருந்த நல்ல வாய்ப்புகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறாள். நீ உன் மனதை திறந்து வைத்தால் அந்த வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் தோன்றும். அது சில நேரங்களில் ஒரு புதிய சந்திப்பு ஆக இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தி ஆக இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு திடீர் மாற்றம் ஆக இருக்கலாம். அந்த மாற்றங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையின் நல்ல ஓட்டத்தை உருவாக்கும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு ஆற்றை போன்றது. சில நேரங்களில் அது மெதுவாக ஓடும். சில நேரங்களில் அது வேகமாக ஓடும். ஆனால் அது எப்போதும் முன்னே தான் செல்லும். நீயும் அந்த ஆற்றைப் போல முன்னே செல்ல வேண்டும். கடந்த காலத்தின் கரையில் நீ நீண்ட நேரம் நின்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கரை உன்னை கற்றுக் கொடுத்தது. ஆனால் உன் பயணம் இன்னும் முன்னே இருக்கிறது. உன் ஆன்மா முன்னே செல்ல தயாராக உள்ளது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது உருவாகும் இந்த அமைதி உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். அந்த அமைதி வந்தவுடன் வாழ்க்கையின் பல சிக்கல்கள் தானாகவே தீர ஆரம்பிக்கும். மனம் தெளிவாக இருந்தால் எந்த பிரச்சினையும் பெரியதாக தோன்றாது. நீ கவனித்தால் உன் சிந்தனைகள் இப்போது மேலும் ஆழமாக மாறுகின்றன. நீ எந்த விஷயத்தையும் பார்க்கும் போது அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். அந்த புரிதல் தான் உன் வாழ்க்கையின் அறிவு. என் தங்கமே, உன் ஆன்மா இப்போது ஒரு புதிய ஒளியை உணர்கிறது. அந்த ஒளி உன் உள்ளத்தில் இருந்த இருளை முழுவதும் அகற்ற ஆரம்பிக்கிறது. நீ முன்பு நினைத்த பயங்கள் இப்போது அர்த்தமில்லாததாக தோன்றும். நீ உன்னை பற்றிய ஒரு புதிய உண்மையை புரிந்து கொள்வாய். நீ பலவீனமானவன் அல்ல. நீ மிகவும் வலிமையான ஆன்மா. உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் அதை நிரூபித்துவிட்டன. என் தங்கமே, வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் பாதையை பாதுகாக்கிறாள். அவள் உன் மனதில் தைரியத்தை விதைக்கிறாள். உன் வாழ்க்கையில் நல்ல சக்திகளை அழைத்து வருகிறாள். நீ அந்த சக்தியை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். அந்த ஒளி உன் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் சிறிய தருணங்களில்தான் வாழ்க்கையின் உண்மையான அழகு இருக்கும். ஒரு அமைதியான காலை. ஒரு மென்மையான காற்று. ஒரு சிரிப்பு. அந்த சிறிய தருணங்களை உணர ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும்.
நீ அந்த உணர்வை இப்போது மெதுவாக கண்டுபிடிக்கிறாய். உன் மனம் அந்த அழகை காண ஆரம்பித்திருக்கிறது. அது உன் ஆன்மாவின் விழிப்பு. என் தங்கமே, இந்த விழிப்பு உன் வாழ்க்கையின் பாதையை முழுவதும் மாற்றும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது மேலும் தெளிவாக இருக்கும். உன் முடிவுகள் உன் உள்ளத்தின் அமைதியுடன் இணைந்திருக்கும். வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் காக்கிறாள். அவள் உன் மனதில் இருந்த பயங்களை கரைத்து உன் உள்ளத்தில் தைரியத்தை வளர்க்கிறாள். என் தங்கமே, நீ இப்போது தொடங்கிய இந்த புதிய பாதை மிகவும் அழகான பயணம். அந்த பயணத்தில் இன்னும் பல நல்ல தருணங்கள் உன்னை காத்திருக்கின்றன. அந்த தருணங்கள் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்ப வேண்டும். அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் வழிகாட்டி. அது உன்னை எப்போதும் சரியான திசையில் நடத்தும். என் தங்கமே, வாழ்க்கையின் இந்த அமைதியான மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது உன் மனதில் அமைதியை உருவாக்குகிறது. உன் ஆன்மாவில் நம்பிக்கையை வளர்க்கிறது. அந்த நம்பிக்கையின் பாதுகாப்பில் நீ தைரியமாகவும் அமைதியாகவும் உன் வாழ்க்கையின் அழகான பயணத்தை தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறாய். அந்த பயணம் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் நோக்கி அழைத்துச் செல்கிறது. என் தங்கமே, அந்த ஒளியும் மகிழ்ச்சியும் நோக்கி நீ நகரும் இந்த அமைதியான பயணம் உன் ஆன்மாவின் ஆழத்தில் இன்னொரு புதிய உணர்வை எழுப்புகிறது. அது நிம்மதி மட்டுமல்ல, அது ஒரு உறுதி. நீ எந்த சோதனையையும் கடந்து செல்ல முடியும் என்ற ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தவுடன் வாழ்க்கையின் பல சுமைகள் தானாகவே இலகுவாகி விடுகின்றன. நீ முன்பு நினைத்த பல விஷயங்கள் இப்போது வேறொரு அர்த்தத்தில் தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒரு காலத்தில் உன்னை சோர்வடையச் செய்த சம்பவங்கள் இப்போது உன்னை வளர்த்த அனுபவங்களாக தெரிகின்றன. அந்த புரிதல் வந்தவுடன் மனதில் இருந்த பழைய சோகங்கள் மெதுவாக மறைந்து விடுகின்றன. என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான சக்தி வெளியிலிருந்து வருவதில்லை. அது உள்ளத்தில் உருவாகும் அமைதியிலிருந்து வருகிறது. அந்த அமைதி வந்தவுடன் மனிதன் தன்னை இழக்க மாட்டான். எந்த இருளும் அவனை முழுவதும் மூட முடியாது. நீ இப்போது அந்த அமைதியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அது மெதுவாக உன் மனதின் எல்லா மூலைகளிலும் பரவுகிறது. உன் சிந்தனைகள் இப்போது தெளிவாகின்றன. உன் மனம் முன்பைவிட சுமை குறைந்ததாக உள்ளது. என் தங்கமே, வராகி அம்மன் உன் அருகில் நின்று அந்த அமைதியை காக்கிறாள். அவள் உன் வாழ்க்கையின் பாதையில் மறைந்து இருந்த இருளை அகற்றி ஒளியை பரப்புகிறாள். சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உணர்வை திடீரென உணரலாம். அது அந்த தெய்வ அருளின் மென்மையான தொடுதல். நீ கவனமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் சிறிய நல்ல மாற்றங்கள் தொடர்ச்சியாக தோன்றும். சில நாட்களில் உன் மனம் காரணமின்றி மகிழ்ச்சியாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத உதவிகள் உன் அருகில் வரும். சில நேரங்களில் நீ நினைத்த ஒரு விஷயம் திடீரென நடக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் ஓட்டம் தொடங்கியதற்கான அறிகுறிகள். அதிர்ஷ்டம் ஒரு பெரிய சத்தத்துடன் வருவதில்லை. அது அமைதியாக வந்து வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். நீ அந்த மாற்றத்தை விரைவாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியான நேரத்தில் தானாக வெளிப்படும். நீ செய்ய வேண்டியது உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை பாதுகாப்பது மட்டும். என் தங்கமே, உன் ஆன்மா இப்போது ஒரு புதிய ஒளியில் விழித்தெழுகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை மாற்றுகிறது. முன்பு பயத்துடன் பார்த்த விஷயங்களை இப்போது தைரியமாக பார்க்க ஆரம்பிப்பாய். நீ உன்னை பற்றி ஒரு புதிய உண்மையை உணர ஆரம்பிப்பாய். நீ முன்பு நினைத்ததை விட அதிக வலிமை கொண்டவன். உன் வாழ்க்கையின் அனுபவங்கள் அதை நிரூபித்துவிட்டன. என் தங்கமே, வாழ்க்கையில் சில கதவுகள் தாமதமாக திறக்கப்படும். ஆனால் அந்த கதவுகள் திறந்தவுடன் அதன் பின்னால் இருக்கும் ஆசீர்வாதம் மிகவும் பெரியதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அந்த கதவு திறக்க ஆரம்பித்திருக்கிறது. நீ இதுவரை காத்திருந்த பல நல்ல தருணங்கள் உன் வாழ்க்கையில் மெதுவாக தோன்றும். ஒரு நல்ல சந்திப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு புதிய பாதை, அந்த அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, வராகி அம்மன் உன் வாழ்க்கையின் பாதையில் ஒளியை பரப்புகிறாள். அவள் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை வலிமையாக்குகிறாள்.
உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களையும் நல்ல சக்திகளையும் அழைத்து வருகிறாள். நீ அந்த சக்தியை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மேலும் தெளிவாகும். உன் பாதையில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக விலகும். உன் முன்னே ஒரு அமைதியான வழி தோன்றும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் அமைதியாக நடக்கின்றன. அது வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் நடக்கும். ஆனால் அதன் விளைவு மிகவும் ஆழமாக இருக்கும். நீ இப்போது அந்த அமைதியான மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். உன் மனம் மெதுவாக ஒரு புதிய சமநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த சமநிலை தான் உண்மையான மகிழ்ச்சி. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பாதையில் இன்னும் பல நல்ல மனிதர்கள் வரப்போகிறார்கள். அந்த மனிதர்கள் உன் மனதை புரிந்து கொள்வார்கள். உன் ஆன்மாவின் அமைதியை மதிப்பார்கள். நீ முன்பு சந்தித்த காயங்கள் உன்னை இனி தடுத்து நிறுத்த முடியாது. அந்த காயங்கள் இப்போது உன் வாழ்க்கையின் பாடமாக மாறிவிட்டன. அந்த பாடம் உன்னை புத்திசாலியாகவும் வலிமையாகவும் மாற்றியுள்ளது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நம்பு. அது உன் ஆன்மாவின் உண்மையான வழிகாட்டி. அந்த ஒளி உன்னை எந்த இருளிலும் தவறாமல் வழிநடத்தும். வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் காக்கிறாள். அவள் உன் மனதில் இருந்த பயத்தை கரைத்து உன் உள்ளத்தில் தைரியத்தை வளர்க்கிறாள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய காலம் மிகவும் அர்த்தமுள்ள காலம். அந்த காலத்தில் உன் மனதில் அமைதி மலரும். உன் வாழ்க்கையில் நிலைத்த நிம்மதி உருவாகும். நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்டு முன்னேறினால் அந்த பாதை உன்னை எப்போதும் நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த குரல் தான் உன் ஆன்மாவின் உண்மையான வழிகாட்டி. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வெளிச்சம் உன்னை வரவேற்கும். அந்த வெளிச்சம் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். நீ தைரியமாக இரு. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, அந்த நம்பிக்கையின் ஒளியில் நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறாய். அந்த ஒளி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஒளியின் பாதுகாப்பில் உன் ஆன்மா அமைதியாகவும் உறுதியுடனும் உன் வாழ்க்கையின் அழகான பாதையை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ உன் மனத்தின் ஆழத்தில் அமைதியாக இருந்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தின் அலை உன் வாழ்க்கையை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நீண்ட காலமாக உன் உள்ளத்தில் வைத்திருந்த கவலைகளில் ஒன்றாக பணம் பற்றிய சுமை இருந்திருக்கலாம். அது சில நேரங்களில் உன் மனதை சோர்வடையச் செய்திருக்கலாம். சில இரவுகளில் நீ அமைதியாக இருந்தாலும் உன் மனதில் அந்த சுமை ஒரு நிழல் போல இருந்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த நிழல் இப்போது மெதுவாக மறைந்து போகும் நேரம் வருகிறது. நீ ஏன் இந்த மாற்றம் என்று யோசிக்கலாம். வாழ்க்கை ஏன் இவ்வளவு நாள் சிரமமாக இருந்தது என்றும் கேட்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கையில் சில காலங்கள் நம்மை சோதிக்க வருகிறது. அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, அது நம்மை உள்ளிருந்து வலிமையாக்க வருகிறது. அந்த காலம் தான் உன் வாழ்க்கையில் இருந்தது. அந்த சோதனை காலம் உன் மனதை பொறுமையுடன் நிற்க கற்றுக் கொடுத்தது. அது உன் ஆன்மாவை வலிமையாக்கியது. என் தங்கமே, சில நேரங்களில் பணம் இல்லாத சிரமம் மனிதனை மிகவும் ஆழமாக பாதிக்கும். அது வெறும் பொருளாதார பிரச்சினை மட்டும் அல்ல, அது மனதிலும் ஒரு சுமையை உருவாக்கும். மனிதன் தன்னையே குறைத்து நினைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த சிரமம் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. நீ கடந்த நாட்களை நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் திடீரென்று மாறியிருக்கின்றன. சில நல்ல விஷயங்கள் திடீரென்று வந்திருக்கின்றன. சில சிரமங்கள் திடீரென்று வந்திருக்கின்றன. வாழ்க்கையின் ஓட்டம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் என் தங்கமே, இப்போது அந்த ஓட்டம் நல்ல திசைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறது. நீ இதுவரை செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணாக போகவில்லை. சில நேரங்களில் நாம் விதைத்த விதைகள் உடனே முளைக்காது. அது மண்ணின் கீழே அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும். சரியான நேரம் வந்தவுடன் அது முளைத்து வெளியில் வரும். உன் முயற்சிகளும் அப்படித்தான். என் தங்கமே, நீ நீண்ட காலம் பொறுமையாக இருந்தாய். சில நேரங்களில் உன் மனம் சோர்ந்திருந்தாலும் நீ முழுமையாக கைவிடவில்லை.
அந்த பொறுமை தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கிறது. அந்த கதவு வாய்ப்புகளின் கதவு. வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் வாழ்க்கையின் பாதையில் இருந்த மறைந்த தடைகளை அகற்றுகிறாள். சில நேரங்களில் பணம் வராமல் இருந்ததற்கு காரணம் வெறும் முயற்சி குறைவு மட்டும் அல்ல. சில மறைந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். சில தவறான சக்திகள் இருக்கலாம். சில தவறான முடிவுகள் இருக்கலாம். ஆனால் அந்த அனைத்தையும் சரி செய்யும் நேரம் இப்போது வருகிறது. என் தங்கமே, பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் மனிதனின் மனநிலையுடன் இணைந்து ஓடும். மனம் முழுவதும் பயத்துடன் இருந்தால் அந்த ஓட்டம் தடுமாறும். ஆனால் மனம் அமைதியுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த ஓட்டம் மெதுவாக திறந்து விடும். நீ இப்போது உன் மனதில் ஒரு புதிய அமைதியை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை திறக்கப் போகிறது. அது ஒரே நாளில் பெரிய அதிசயமாக வராமல் இருக்கலாம். ஆனால் மெதுவாக அது வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, ஒரு சிறிய வாய்ப்பு உன் வாழ்க்கையில் தோன்றலாம். ஒரு நல்ல வேலை, ஒரு புதிய முயற்சி, ஒரு எதிர்பாராத உதவி. அந்த சிறிய வாய்ப்பு தான் பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கும். நீ அந்த வாய்ப்பை கவனமாக பிடித்து கொண்டால் அது உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றும். சில நேரங்களில் மனிதன் பெரிய அதிசயத்தை எதிர்பார்த்து சிறிய ஆசீர்வாதத்தை கவனிக்காமல் விடுகிறான். ஆனால் உண்மையில் அந்த சிறிய ஆசீர்வாதமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது அந்த சிறிய நல்ல மாற்றங்கள் தொடங்குகின்றன. உன் மனதில் இருந்த சுமை மெதுவாக குறையும். உன் எண்ணங்கள் தெளிவாகும். நீ எடுக்கும் முடிவுகள் முன்பைவிட புத்திசாலித்தனமாக இருக்கும். வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் வாழ்க்கையின் பொருளாதார பாதையை பாதுகாக்கிறாள். அவள் உன் முயற்சிகளுக்கு ஒரு புதிய சக்தியை தருகிறாள். நீ செய்யும் வேலைகள் நல்ல பலனை தர ஆரம்பிக்கும். என் தங்கமே, பண பிரச்சினை முடிவடைவது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவு. நீ பொறுமையை கற்றுக்கொண்டாய். நீ மன வலிமையை வளர்த்து கொண்டாய். அந்த குணங்கள் தான் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கும். நீ உன் மனதில் இருந்த பயத்தை விட வேண்டும். பணம் பற்றிய பயம் மனதை சுருக்கிவிடும். ஆனால் நம்பிக்கை மனதை திறக்கும். அந்த திறந்த மனம் தான் புதிய வாய்ப்புகளை வரவேற்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நீ ஏற்கனவே பல சிரமங்களை கடந்து வந்தாய். அதனால் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. அந்த வலிமை உன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்ப வேண்டும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. அந்த ஒளி உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பொருளாதார நிலை இப்போது மெதுவாக மாற ஆரம்பிக்கிறது. நீ எதிர்பாராத நல்ல செய்திகளை கேட்கலாம். நீ நினைக்காத வழிகளில் உதவிகள் வரலாம். அது எல்லாம் உன் வாழ்க்கையின் புதிய ஓட்டம். வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் பாதையை காக்கிறாள். அவள் உன் வாழ்க்கையில் இருந்த தடை சக்திகளை அகற்றுகிறாள். உன் முயற்சிகளுக்கு ஆசீர்வாதம் தருகிறாள். என் தங்கமே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் பயம் இல்லை. அந்த அத்தியாயத்தில் நம்பிக்கை உள்ளது. அந்த அத்தியாயத்தில் வளம் உள்ளது. நீ தைரியமாக முன்னேறு. உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை காப்பாற்று. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என் தங்கமே, நீ இந்த பாதையில் அமைதியாக நடந்தால் உன் வாழ்க்கையில் பண ஓட்டம் மெதுவாக வளர்ந்து ஒரு நிலையான நிலைக்கு வரும். உன் மனதில் இருந்த சுமை முழுவதும் கரைந்து விடும். அந்த நாளில் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் இந்த காலம் உன்னை கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடமாக மட்டும் தோன்றும். அந்த பாடம் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றி இருக்கும். என் தங்கமே, இப்போது தொடங்கும் இந்த புதிய ஓட்டம் உன் வாழ்க்கையை ஒளியாலும் வளத்தாலும் நிரப்பப் போகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பில் நீ அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் உன் வாழ்க்கையின் வளமான பாதையை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அந்த வளமான பாதையை நோக்கி நீ அமைதியாக முன்னேறிக் கொண்டிருக்கும்போது உன் உள்ளத்தில் இன்னொரு மாற்றம் மெதுவாக உருவாகிறது.
நீ முன்பு உணர்ந்த கவலைகள் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் உன் மனதை பிடித்து வைத்திருந்த அந்த பணம் பற்றிய சுமை இப்போது உன் உள்ளத்தில் அதே வலிமையுடன் இல்லை. அது மெதுவாக கரைந்து போகிறது. அந்த இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. நீ அமைதியாக உன் வாழ்க்கையை கவனித்தால் ஒரு உண்மை தெரியும். சில காலம் வரை நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் தாமதமாக வந்தது. அது உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் அந்த தாமதம் உன் முயற்சியை வீணாக்கவில்லை. அது உன்னை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராக்கியது. அந்த தயார் நிலை இப்போது முடிவடைகிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் அவன் கற்றுக்கொள்வான். பொறுமையை கற்றுக்கொள்வான். மன வலிமையை கற்றுக்கொள்வான். வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வான். அந்த கற்றல் காலம் முடிந்தவுடன் வாழ்க்கை மெதுவாக பரிசுகளை தர ஆரம்பிக்கும். நீ இப்போது அந்த பரிசுகள் வரப்போகும் கதவின் முன் நிற்கிறாய். நீ உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்த அந்த நாட்கள் வீணாக போகவில்லை. நீ மனதில் வைத்திருந்த நல்ல எண்ணங்கள் வீணாக போகவில்லை. சில நேரங்களில் மனிதன் செய்த நல்ல செயல்களின் பலன் தாமதமாக வரும். ஆனால் அது வந்தவுடன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி அதில் இருக்கும். என் தங்கமே, வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை பாதுகாக்கிறாள். அவள் உன் முயற்சிகளுக்கு ஒரு புதிய திசை தருகிறாள். நீ முன்பு பார்த்த வழிகளில் அல்லாமல் சில புதிய வழிகள் உன் வாழ்க்கையில் திறக்கலாம். அந்த வழிகள் உன் பொருளாதார நிலையை மெதுவாக உயர்த்தும். நீ இப்போது கவனமாக இருந்தால் சிறிய நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சிறிய வாய்ப்பு உன் வாழ்க்கையில் தோன்றலாம். ஒரு புதிய தொடர்பு உன் வாழ்க்கையில் வரலாம். ஒரு வேலை அல்லது ஒரு முயற்சி எதிர்பாராத முறையில் முன்னேற ஆரம்பிக்கலாம். இந்த சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வளத்தின் விதைகள். என் தங்கமே, வளம் என்பது ஒரே நாளில் உருவாகும் விஷயம் அல்ல. அது மெதுவாக வளர்கிறது. ஒரு மரம் விதையிலிருந்து வளர்ந்து நிழல் தரும் வரை நேரம் எடுக்கும். அதுபோல தான் உன் வாழ்க்கையின் வளமும் மெதுவாக வேரூன்றி வளர ஆரம்பிக்கிறது. நீ உன் மனதில் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொண்டால் அந்த வளர்ச்சி தடைபடாது. உன் எண்ணங்கள் நல்ல திசையில் இருந்தால் அந்த வளம் மேலும் பெருகும். மனம் சுருங்கி பயத்துடன் இருந்தால் ஓட்டம் மெதுவாகி விடும். ஆனால் மனம் திறந்து நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த ஓட்டம் விரிவாகும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பணம் என்பது வெறும் பொருள் மட்டும் அல்ல. அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் மனிதனின் மனநிலையுடன் இணைந்து ஓடும். உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த ஆற்றல் உன் வாழ்க்கையில் சுதந்திரமாக ஓடும். நீ உன் வாழ்க்கையில் நடந்த சிரமங்களை இப்போது வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த சிரமங்கள் உன்னை விழித்தெழச் செய்தன. அது உன்னை வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ளச் செய்தது. அந்த புரிதல் தான் உன் எதிர்கால வளத்தின் அடித்தளம். என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் பணத்தை தேடிக் கொண்டே ஓடுகிறான். ஆனால் உண்மையில் வாழ்க்கையின் ஒழுங்கு சரியாக வந்தால் பணம் தானாக வந்து சேரும். அந்த ஒழுங்கு இப்போது உன் வாழ்க்கையில் உருவாகிறது. உன் எண்ணங்கள் தெளிவாகின்றன. உன் முடிவுகள் மேலும் புத்திசாலித்தனமாக மாறுகின்றன. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் முன்பைவிட உறுதியுடன் இருக்கும். இந்த மாற்றங்கள் தான் உன் பொருளாதார நிலையை மெதுவாக உயர்த்தும். என் தங்கமே, வராகி அம்மன் உன் பாதையில் இருந்த மறைந்த தடைகளை அகற்றுகிறாள். சில நேரங்களில் மனிதன் புரியாமல் இருந்த சில தடை சக்திகள் இருக்கலாம். சில எதிர்மறை எண்ணங்கள் இருக்கலாம். அந்த அனைத்தும் மெதுவாக அகற்றப்படுகின்றன. அந்த தடைகள் அகன்றவுடன் வாழ்க்கையின் ஓட்டம் தானாகவே திறந்து விடும். நீ நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென்று தோன்றலாம். நீ எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உன் அருகில் வரலாம். என் தங்கமே, அந்த தருணங்களில் நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த தருணங்கள் தான் உன் வாழ்க்கையின் திருப்பம். அந்த தருணங்களை நீ நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் அது உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ முன்பு அனுபவித்த சிரமங்கள் உன்னை பயப்பட வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த பயம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் நீ அந்த சிரமங்களை கடந்துவிட்டாய்.
என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த வலிமை தான் உன் உண்மையான செல்வம். அந்த வலிமை இருந்தால் எந்த பொருளாதார சிரமமும் நீண்ட நேரம் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்ப வேண்டும். அந்த ஒளி உன்னை சரியான முடிவுகளுக்கு வழிநடத்தும். அந்த ஒளி உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய காலம் மெதுவாக வளத்தை உருவாக்கும் காலம். அது வெறும் பணம் மட்டுமல்ல, அது மன அமைதி, அது உறுதி, அது நம்பிக்கை. வராகி அம்மன் உன் அருகில் நின்று உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறாள். அவள் உன் வாழ்க்கையில் நல்ல சக்திகளை அழைத்து வருகிறாள். அந்த சக்திகள் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை வளமாக மாற்றும். என் தங்கமே, நீ உன் பாதையில் அமைதியாக நடந்தால் உன் வாழ்க்கையில் வளம் நிலையாக வளர ஆரம்பிக்கும். உன் மனதில் இருந்த பணம் பற்றிய சுமை முழுவதும் கரைந்து விடும். அந்த நாளில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அது உன்னை வலிமையாக்கிய ஒரு காலம் என்று மட்டும் தோன்றும். அந்த காலம் உன்னை உயர்த்துவதற்காக வந்த ஒரு பாடம் என்று புரியும். என் தங்கமே, இப்போது தொடங்கிய இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை மெதுவாக ஒளியாலும் வளத்தாலும் நிரப்பப் போகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பில் நீ அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் உன் வாழ்க்கையின் வளமான பாதையை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறாய்.